அம்மா ஹீட்டர் போட்டுக்கலாம். ஏஜென்ட் ஹாய் சொல்லு. Music thingy. Hi. ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒக்லஹாமா ஜூ போயிருந்தோம். டெக்ஸஸில் இருக்க ஒக்லஹாமா ஜூ. ஸோ அங்கே அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக கிட்ஸுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் காலையிலே வந்து ப்ரெட் எடுத்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு ஒரு கடையில் ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டோம். நல்லா சூப்பராக ஏர்லி மார்னிங்லேயே கிளம்பிட்டோம். மதியானம் லஞ்ச் வந்து எதுவும் எடுக்கல. ஸோ எங்கள் வீட்டுக்காரர் வந்து மதியானம் நம்ம லஞ்ச் வந்து எங்கேயாவது வாங்கிக்கலாம் ஸ்டாப் பண்ணி அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதேமாதிரி ஒரு ட்ரக்கில் வந்து நம்ம இந்தியன் ஃபுட் இருந்தது. ஸோ அதை வந்து மதியானம் லஞ்சுக்கு வாங்கிக்கிட்டோம். நல்லா ஃபுல் பேக்கிங்கில் வந்திருந்தோம். எல்லாம் சாப்பாடு வாட்டர் பாட்டில் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல் பேக்கிங்கில் வந்திருந்தோம். வீக் டேஸில் போயிருந்தோம். சரி அப்போ தான் கும்பல் இருக்காது அப்படின்னு. ஆனால் பார்த்திங்கன்னா அப்போயுமே கொஞ்சம் ஓரளவு கும்பலாக தான் இருந்தது. என்ட்ரன்ஸே பாருங்கள் நல்லா தரமாக இருக்குது. சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி தான் உள்ளே நீங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக கலர்ஃபுல்லாக நிறைய ஐட்டம்ஸ் பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் பாருங்கள் பட்டர்ஃப்ளைலாம் வச்சுருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸில் போனோமே நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. இந்த பசங்க ஓட்டுற பைக் அந்த மாதிரிலாம். பட் இந்த ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது. என்னென்னு கேட்டால் அந்த ட்ரெயின் வந்து அப்படியே ஜூவை ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க. ஸோ அது ஜூவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நிறைய அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நாங்களும் அதுக்கு எவ்வளோ டிக்கெட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் அதில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே போவோம், பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி போனோம். வாங்க நீங்களும் எங்கள் கூட பாருங்கள். That since we're so close to that river, we did have significant since on the 130 developed lower savanna. It also has two common elands. You can see them pretty close to the middle of the giraffe. He's eating noodles. பெரிய கோழி பாரு. I see pigs. Okapi. Now they weren't scientifically recognized themselves. These guys are the large. Continuing on our left. நாங்கள் ட்ரெயின் எல்லாம் ஃபுல்லாக போய் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறங்கினோடனே அந்த இடத்துல நிறைய டெக்கரேஷன் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் பார்த்துருப்பீங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி உள்ளே நிறைய இடம் இருந்துச்சு. ஸோ அதில் நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு விஷயம் பார்த்தோம். இந்த ஆமை பாருங்கள் ரொம்பவே அழகாக. நான் இப்போ தான் நேரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆமையே. ரொம்ப வயசானதாக இருக்கும். பொறுமையாக நடந்து வந்தது. அந்த ஆமை முயல் கதை சொல்லுவாங்களா அப்போ கூட நமக்கு எதுவும் புரியாது. பட் இந்த ஆமையை பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்லோவாக நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரி டிக்கெட் வாங்குறது இல்லாமல் இந்த ஆமையை தொட்டு பார்க்கணும் ஃபீட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தனியாக நீங்கள் உள்ளே பே பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அவங்களே சாப்பாடெலாம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ஆமைக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம். அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. பசங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் இங்கே இருந்தாங்க. இன்னொருத்தர் வருவாங்க. நீங்களே பாருங்கள். பார்க்குது பாரு நீவே. நம்மளை பார்த்துட்டு வருதுடா. ஆமாம் பார்த்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் மெயின் மேட்ரு நம்ம சிங்கம் லயனை பார்க்க போகிறோம். ஸோ அந்தந்த அனிமல்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவங்களோட பிக்சர்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே நாங்கள் நடந்து அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸு இப்போ பேர்ட்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த சைடு திரும்பி பார்த்தா இதுவும் வந்து நம்ம என்ன சொல்கிறது ஸ்டாச்சு மாதிரி இருக்கே, இது ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா ஒன்று மட்டும் அசைஞ்சது. அப்புறம் என் பையன் சொன்னாம்மா இது ஸ்டாச்சுலாம் இல்லை, இது வந்து ரியல் தான் அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்புறம் பார்த்திங்கன்னா பறந்தெல்லாம் போனாங்க. ஆனால் ஒரு காலே நின்னாங்க. எப்படி நின்னாங்கன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜூ போகிறது எப்போவுமே ஒரு அற்புதமான விஷயந்தான். ஏன்னா அவங்க வந்து நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய லைவாக பார்ப்பாங்க. நேருக்கு நேராக பார்ப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. அப்படியே நாங்கள் நடந்து போனோம். நடந்து போயிட்டு அப்படியே மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறுத்தை அப்புறம் லயன் அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போனோம். போன ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிறைய அனிமல்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சரி மத்தியானம் ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கணும். நம்ம ஜூக்கு போகும்போது எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, காலைல சீக்கிரமாக கிளம்பிடுங்க. அப்போ தான் பொறுமையாக நீங்கள் நடந்து அப்படியே மத்தியானம் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு வரலாம். மத்தியானம்லாம் போனீங்கன்னா அங்கே சாப்பிட்டுட்டு நடக்கிறப்பே டயர்டாயிடுவோம். எதுவும் பண்ண முடியாது. நாங்களும் அதே மாதிரி டயர்டானோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு ஒரு பிரேக் எடுத்தோம். அங்கே வந்து சின்ன ஒரு பான் மாதிரி வச்சுருந்து அதில் அந்த வாத்தெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே ஒரு கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். அந்த நாங்கள் இதில் வாங்கினோன்னு சொன்னல, ட்ரக்கில் வாங்கினோன்னு சொன்னல. ஸோ அந்த ஃபுட் வந்து பன்னீர் மசாலாவும் சப்பாத்தியும் வாங்கியிருந்தோம்.
ஸோ அத வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா கிளம்புனோம். மதியானம் நாங்க சாப்பிடும்போது ஒரு 1:30 to 2 இருக்கும். சன் நல்லா வர ஆரம்பிச்சுச்சு. நல்ல கொஞ்சம் வெப்பமா இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம அப்படியே நடப்போம்ன்னு சொல்லிட்டு பொறுமையா நடந்தோம். அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து நம்ம பாம்பு வந்து அப்படியே சுத்தி அத ஒரு இன்டர்வியூவா வச்சு எப்படி இருக்கும், அந்த மாரி இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. பிக்சர்லாம் எடுக்கலாம். அது பார்க்கவே நல்லா இருந்தது. பசங்கலாம் நல்லா அழகா என்ன சொல்ல பிரமிச்சு பார்த்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ப மெயினான இடம் நம்ப லயன பார்க்க வந்துட்டோம். லயன் ஒரு ஃபேமிலியா வச்சிருந்தாங்க. குட்டிங்களோட இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நெறைய பேர் ரொம்ப இன்ட்ரஸ்டடா அங்கேயே நின்னுட்டு இருந்தாங்க. ஏன்னா, அவங்க குகைக்குள்ளார போயிட்டா திரும்பி வரமாட்டாங்க. ஸோ, அதனால அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. நானும் அந்த லிஸ்ட்ல தான் இருந்தேன். நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த குட்டிங்கள பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருந்தது. அ ரொம்ப நல்லா சேஃப்டியா வச்சிருக்கிறாங்க. எதுவுமே அங்க உள்ளேருந்து வெளிய வராதபடி, அதே மாரி நம்ம ஃபென்ஸ தாண்டி போகாதபடி அந்த மாரி தான் வச்சிருந்தாங்க. நம்ம பார்க்கறதுக்குன்னு ஒரு வழி குடுத்துருக்காங்க. அதில நின்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுத்தை பார்க்கவே பயங்கரமா இருந்தது. எவ்வளோ ஃபாஸ்ட்டா ஓடுன்னு என் பசங்கள்ட்டலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுமே ரொம்ப அதிசயிச்சு பார்த்தாங்க. ஏன்னா, அவங்கலாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது. நான் ஆல்ரெடி பெங்களூர் பன்னர்கட்டால சிறுத்தைய நேர்லயே ரொம்ப பக்கத்திலேயே பார்த்துருக்கேன் நானு. அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ, அதுக்கப்புறம் நான் இங்க தான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாரி சிறுத்தையோட ஃபேமிலிஸ் எல்லாம் பக்கத்திலேயே வச்சிருந்தாங்க. அவங்கள சார்ந்த மாரியே இன்னும் நெறைய அனிமல்ஸ்லாம் வந்து பக்கத்திலேயே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. சிறுத்தைக்கு பக்கத்திலேயே சிறுத்தை ஃபேமிலியோட ஒரு வெரைட்டி இங்க இருந்துச்சு. இதோட பேர் சரியா தெரியல. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஆக்டிவா பயங்கரமா இருந்துச்சு. நல்லா சுத்திக்கிட்டே இருந்துச்சு. மத்த அனிமல்ஸ்லாம் கூட கொஞ்சம் டயர்டா அந்த ரூம்ல போய் உட்கார மாரி இருந்தாங்க. ஆனா, நாங்க நிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா, இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிக்கிட்டு நல்லா ஒரு ஆக்டிவாவே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இப்ப தான் பார்க்குறோம். பசங்களுக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்து முடிச்சுட்டு சாயந்தரம் ஆக ஆரம்பிச்சது. பார்த்திங்கன்னா, இங்க வர வழியில ஃபுல்லா நெறைய பார்த்திங்கன்னா, இந்த மாரி டெக்கரேஷன்ஸ் நெறைய இருந்தது. அது கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸும் இருந்தது. நம்ம ஃபேவரட் ஏரியா. ஸோ வாங்க நம்ம வந்து குரங்கு வெரைட்டீஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கிட்டத்தட்ட அவங்க பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபன்னாவே இருந்துச்சு. ரொம்ப நேரம் நெறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து இந்த இடத்துல தான் நின்னுட்டு இருந்தோம் ரொம்ப நேரம். அதுவும் அவங்களோட பேபீஸ்லாம் இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா இருந்தது அவங்க பண்றது. அந்த பேபிய அவங்க டேக் கேர் பண்றது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் வீடியோ எடுத்தேன். குழந்தைங்கலாம் பாருங்க வச்சு, அந்த குழந்தையும் அத வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. நானுமே வந்து ரொம்ப நேரம் நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க பண்ற சேட்டை அதெல்லாம் வந்து நம்ம பக்கத்திலேயே வருவாங்க. அந்த கண்ணாடிலலாம் வந்து பேசுவாங்க. இதோட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புக்கெல்லாம் படிப்பாங்க. இங்க பாருங்க எவ்வளோ அழகா புக் படிக்கிறாங்க. என் பையன்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், "பார்றா அவங்கலாம் புக் படிக்கிறாய்ங்க, நீங்கலாம் படிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. இந்த வெரைட்டி மங்கி வந்து பார்த்தீங்கன்னா, அழகா அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அழகா உட்காந்து புக் தூக்கி போடுறது அந்த மாரிலாம் கிடையாது. புக் எடுத்துட்டு வந்து உட்காந்து படிக்கிறது. அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணிட்டு படுக்கிறது. அந்த இடத்துல எது வந்தா தூக்கி போடுறது, குப்பை எது வந்தா தூக்கி போடுறது. பார்க்கவே ரொம்ப இங்க பாருங்க இன்ன வரைக்கும் நான் ரொம்ப நேரம் அந்த வீடியோ எடுத்தேன். ரொம்ப நேரம் நானும் நின்னுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தோம். 1/2 அன் ஹவரும் அவங்க புக் ரீட் பண்ணிட்டே தான் இருந்தாய்ங்க. அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பா கிட்ஸ வந்து ஜூக்கு கூட்டிட்டு போங்க. நெறைய வந்து நேரடியா பார்ப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.